வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதுல எடுத்துக்காட்டு 3ல் 11 பார்க்க போறோம். இதுல மொத்தம் 4 கணக்குகள் இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? முதல் கணக்கு பார்ப்போம். f of x என்ற பல்லுறுப்புக்கோவையை x plus 1 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி காண்க. பாருங்க, இந்த f of x ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்திருக்காங்க. அதை எடுத்து எழுதிட்டோம். இதை எதை கொண்டு வகுக்க போறோம்னா x plus 1 கொண்டு வகுக்க போறோம். வகுக்கும் போது மீதி என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல மீதி தேற்றத்தை பயன்படுத்தணும். மீதி தேற்றம் என்ன அப்படின்னா, பாருங்க, இந்த x plus 1 இருக்கு இல்லையா, வகுத்தி அதை 0க்கு சமப்படுத்திக்கங்க. 0க்கு சமப்படுத்தி எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிங்க. அப்ப x ஈக்குவல் இது பிளஸ் 1, இங்க வந்தா மைனஸ் 1 மாறும். அப்ப எக்ஸோட மதிப்பு -1. இந்த f of xல எக்ஸுக்கு பதிலா -1 பிரதியிடும் போது விடை என்ன வருதோ அதுதான் என்னது நமக்கு தேவையான மீதி. சரியா? இப்ப பாருங்க, f of x x plus 1 கொண்டு வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி பாருங்க, x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1. அந்த -1 இங்க எழுதிடணும். -1 பிரதியிடும் போது என்ன விடை கிடைக்குதோ அதுதான் மீதி. பிரதியிடலாமா? பாருங்க, f of -1 x எங்கெங்க இருக்கோ அங்க எல்லாமே -1 மாத்துங்க. xக்கு பதிலா -1 அடுக்கு 3 பிளஸ் 3 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக -1 அடுக்கு 2 பிளஸ் 3 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக -1 அந்த பிளஸ் 1 அப்படியே வந்துடும். ஈக்குவல் இப்போ பாருங்க, -1 3 தடவை எழுதி பாருங்க. -1 பெருக்கல் -1 பெருக்கல் -1. இதான் என்னது? அடுக்கு 3க்கு அர்த்தம். பெருக்குங்க, மைனஸை மைனஸ் பெருங்க பிளஸ், பிளஸை மைனஸ் பெருங்க மைனஸ். ஓரொன்னா 1 ஓரொன்னா 1 வந்துருச்சா? அதுக்கு அடுத்தது பிளஸ் 3 இன்டூ -1 அடுக்கு 2. அப்போ -1 2 தடவை எழுதி பாருங்க. -1 பெருக்கல் -1 என்ன வரும்? மைனஸை மைனஸை பெருக்குனா பிளஸ், ஓரொன்னா 1 அப்போ பிளஸ் 1 வரும். அப்போ இந்த இடத்துல பிளஸ் 1. இப்போ பாருங்க, பிளஸ் மைனஸ், பிளஸை மைனஸை பெருக்குனா -3, இந்த பிளஸ் 1 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு -1 பிளஸ் 3 3 -3 பிளஸ் 1. இப்போ பாருங்க, பிளஸ் 3 -3 கேன்சல், -1 பிளஸ் 1 கேன்சல், எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்ன வந்துருக்கு? 0. அப்ப தேவையான மீதி என்ன? 0. தேவையான மீதி என்ன? 0. சரியா? முதல் இது நம்ம முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது பார்ப்போமா? பாருங்க, அடுத்தது ரெண்டாவது பாருங்க. f of x என்பது g of x இன் மடங்கா என ஆராய்க. இந்த f of x g of x மடங்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம மீதி தேற்றத்தை பயன்படுத்தி மீதியை கண்டுபிடிக்கணும். மீதி 0 வந்துச்சு அப்படின்னா என்னவாக இருக்கும்? இந்த f of x g of x இன் மடங்காக இருக்கும். 0 வரலன்னா மடங்கு கிடையாது. சரியா? அப்போ முதல்ல என்ன செஞ்சோம்? நம்ம இந்த g of x 0க்கு சமப்படுத்தணும். 2 மைனஸ் 3x ஈக்குவல் டு 0. அப்போ -3x ஈக்குவல் டு இது பிளஸ் 2 அங்கே கொண்டு வாங்க, -2 மாறும், மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ x ஈக்குவல் டு 2/3. அப்போ என்ன செய்ய போறோம்? மீதி தத்துவத்தின்படி இந்த எக்ஸுக்கு பதிலா f of x என்ன பிரதியிட போறோம்? 2/3 பிரதியிட போறோம். நமக்கு மீதி 0 வந்துச்சு அப்படின்னா மடங்கு, இல்லைன்னா கிடையாது. பாருங்க, இப்ப பாருங்க, f of x g of x வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி என்ன? எக்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பு 2/3 பிரதியிடணும். பிரதியிடும் போது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் மீதி. சரியா? அப்ப பாருங்க, என்ன செய்ய போறோம்? f of x எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதியிட போறோம்? 2/3 எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே 2 பேர் பாருங்க. எக்ஸுக்கு பதிலாக 2/3 அடுக்கு 3 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 2/3 பிளஸ் 1. சரியா? இப்போ பாருங்க, இந்த அடுக்கு தனித்தனியாக பிரிக்கலாமா? 2 அடுக்கு 3/3 அடுக்கு 3 வகுத்துல தனித்தனியாக பிரிச்சு கொடுத்துட்டோம். மைனஸ் 2/3 பிளஸ் 1. இப்போ பாருங்க, இந்த இடத்துல 2 அடுக்கு 3 2 3 தடவை எழுதி பண்ணணும். 2 பெருக்கல் 2 பெருக்கல் பெருங்க 2 2 4 4 2 8 அப்ப 8. சரியா? 3 அடுக்கு 3 3 தடவை எழுதி பெருக்கணும். 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்குங்க, 3 9 9 27 மைனஸ் 2/3. இந்த இடத்துல பாருங்க, இங்க பகுதியில 3 இருக்கு, இங்க பகுதியில எதுவுமே எல்லாம் 1 இருக்கிறதா அர்த்தம். இங்க 27 இருக்கு. பகுதி சமமா இருந்துச்சுன்னா நம்ம கணக்கை ஈஸியா முடிச்சிடலாம். அப்ப பாருங்க, இங்க 3 இருக்கு, நமக்கு 27 வேணும். அப்ப எதை கொண்டு பெருக்கலாம்? 9 கொண்டு பெருக்கலாமா? 9/9 பிளஸ் 1/1 இருக்கு, நமக்கு பகுதியில் 27 வேணும். அப்ப என்ன செஞ்சலாம்? 27/27 கொண்டு பெருக்கலாம். அந்த மாதிரி பெருக்குனா மதிப்புகள் மாறாது. சரியா? இப்ப பாருங்க, பகுதியில் இங்க 27, இங்க 3 9 27, ஒரு 27 பகுதி சமமாயிருச்சு. அப்போ ஒரு தடவை எழுதிங்க. சரியா? 27 3 9 27, ஒரு 27 27. சரியா?
இப்போ பாருங்க இந்த தொகுதி நம்ம அப்படியே இது பண்ணலாம். 8 மைனஸ் 2 9 18 பிளஸ் 1 27 27 சரியா? ஈக்குவல் டு 27 8ஐயும் கூட்டினா 35 மைனஸ் 18 அப்படியே இருக்கட்டும் பை 27 ஈக்குவல் டு 35ல் 18 கழிச்சோம்னா 17 பை 27. ஆன்சர் என்ன வரல? 0 வரல. நாட் ஈக்குவல் டு 0. 0 வராதனால எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எதனுடைய மடங்கு கிடையாது? ஜி ஆஃப் எக்ஸின் மடங்கு கிடையாது. எழுதிடலாமா? தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது ஜி ஆஃப் எக்ஸின் மடங்கு கிடையாது. அப்படின்னா மடங்கு அல்ல. இந்த மாதிரி எழுதிக்கிட்டாலே போதும். சரியா? ரெண்டாவது முடிச்சிட்டோம். அப்படியே மூணாவது பார்ப்போமா? பாருங்க மூணாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? மூணாவது இதுல பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற பல்லுறுப்புக்கோவையை எக்ஸ் மைனஸ் ஏவால் வகுக்க கிடைக்கும் மீதி காண்க. அப்ப பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் மைனஸ் ஏவை கொண்டு வகுக்கும் போது என்ன மீதி வருது? அப்ப என்ன செய்யணும்னா இந்த வகுத்தியை 0க்கு சமப்படுத்துங்க. எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? மைனஸ் ஏ இங்க வந்தா பிளஸ் ஏவா மாறிடும். அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ்ல எக்ஸுக்கு பதிலா ஏவை பிரதியிடும் போது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் மீதி. சரியா? பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிட்டோம். எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் மைனஸ் ஏவால் கிடைக்கும் மீதி என்ன செய்யணும்? எஃப்ல எதுங்க என்ன பிரதியிடணும்? எக்ஸுக்கு பதிலா ஏன்னு பிரதியிடணும். பிரதியிடலாமா? பாருங்க இந்த இடத்துல எஃப் எக்ஸுக்கு பதிலா ஏ ஈக்குவல் டு என்ன இருக்கு பாருங்க எக்ஸ் இருக்கா? எக்ஸுக்கு பதிலா ஏ அடுக்கு 3 மைனஸ் ஏ அப்படியே வந்துடும். எக்ஸு எக்ஸுக்கு பதிலா ஏ அடுக்கு 2 பிளஸ் 6 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலா ஏ மைனஸ் ஏ அப்படியே வந்துடும். இப்போ சுருக்கிடலாமா? பாருங்க ஏயின் அடுக்கு 3 மைனஸ் இந்த இடத்துல பாருங்க இந்த ஏக்கு அடுக்கு 1 ஏயின் அடுக்கு 1ஐயும் ஏயின் அடுக்கு 2 பெருக்குன்னா ஏயின் அடுக்கு 3 அப்படின்னா 1 பிளஸ் 2 போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்ல எழுதலாம். இந்த இடத்துல ஃபார்முலா என்னன்னா ஏயின் அடுக்கு எம் பெருக்கல் ஏயின் அடுக்கு என் அப்படின்னா ஏயின் அடுக்கு எம் பிளஸ் இந்த ஃபார்முலா பயன்படுத்தியிருக்கோம். அடிமான சமன்பாடு பெருக்கலுக்கு அப்ப அடுக்குகளை கூட்டணும். கூட்டி எழுதிட்டோமா? பிளஸ் இங்க 6a இங்க மைனஸ் ஏ அப்படியே எழுதிருங்க. 6a மைனஸ் அடுத்த ஸ்டெப்ல சுருக்கிறோம். சரியா? இப்ப பாருங்க ஏயின் அடுக்கு 3 மைனஸ் ஏயின் அடுக்கு 1 2 கூட்டினா 3 பிளஸ் இந்த இடத்துல 6a மைனஸ் ஏ அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க பிளஸ் ஏயின் அடுக்கு 3 மைனஸ் ஏயின் அடுக்கு 3 கேன்சல். அப்ப பாருங்க 6a இதுக்கு முன்னாடி இது மேல 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? 6a ஒரு ஏவை கழிச்சிட்டா என்ன வரும்? 5a. பெரிய நம்பர் பிளஸ் இருக்கு. அப்ப பிளஸ் 5a. இதான் என்னது? தேவையான மீதி. தேர்ஃபோர் தேவையான மீதி எது வந்து நமக்கு தேவையான மீதி? 5a. சரியா? மூணாவது முடிச்சிட்டோம். நாலாவது பார்க்கலாமா? பாருங்க அடுத்தது நாலாவது பாருங்க 2x அடுக்கு 4 பிளஸ் 3x அடுக்கு 3 பிளஸ் 2k எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 6 என்ற பல்லுறுப்புக்கோவையை கேயின் எந்த மதிப்பிற்கு பல்லுறுப்புக்கோவை எக்ஸ் பிளஸ் 2ஆல் மீதியின்றி வகுப்படும். பாருங்க இந்த கேவோட மதிப்பு என்னவாக இருந்தால் இந்த பல்லுறுப்புக்கோவை எக்ஸ் பிளஸ் 2ஆல் மீதியின்றி வகுப்படும். அதாவது 0 வரும். எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கும்போது எக்ஸ் பிளஸ் 2 கொண்டு வகுக்கும் போது மீதி 0 வரும்னு கேட்டிருக்காங்க. நம்ம மீதி தரதான் பயன்படுத்த போறோம். முதல்ல இந்த வகுத்தி இருக்கா? இதை 0க்கு சமப்படுத்திருங்க. எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. என்ன செய்ய போறோம்? இந்த பல்லுறுப்புக்கோவையில எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2 பிரதிமா 0 வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு ஆரம்பிச்சு கேவோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். சரியா? பாருங்க கொடுத்தது நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிட்டோம். எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் பிளஸ் 2 மீதியின்றி வகுக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். வகுத்துச்சு அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துருக்கோம்ல இதுல எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2 பிரதிமா மீதி என்ன வரும்? 0 வரும். பாருங்க அதை எழுதியிருக்கேன். எஃப் ஆஃப் மைனஸ் 2 ஈக்குவல் 0. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2 பிரதிடும்போது 0 வருகிறது. இப்போ பாருங்க முதல்ல இந்த 2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதில் என்ன பிரதிடும்? மைனஸ் 2 அடுக்கு 4 அப்படியே வந்துருச்சு. பிளஸ் 3 அப்படியே வந்துருச்சு. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2 அடுக்கு 3 அப்படியே வந்துருச்சு. பிளஸ் இந்த 2k அப்படியே வந்துருச்சு. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2 பிரதிட்டோம். அடுக்கு 2 அப்படியே வந்துருச்சு. பிளஸ் 3 அப்படியே எழுதிட்டோம். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2 பிரதிட்டோம். பிளஸ் 6 அப்படியே வந்துருச்சு. இது எதுக்கு சமமா இருக்கும்? 0வுக்கு சமமாக இருக்கும். இப்போ பாருங்க இந்த 2 அப்படியே வந்துருச்சு. மைனஸ் 2 அடுக்குனால மைனஸ் 2 4 தடவை எழுதுறோம். மைனஸ் 2 பெருக்கல் மைனஸ் 2 பெருக்கல் மைனஸ் 2
பெருக்கல் -2 பெருக்குங்க. மைனஸை மைனஸும் பெருக்குனா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸையும் மைனஸும் பெருக்குனா மைனஸு, மைனஸை மைனஸும் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் தான். பெருக்குங்க 2 2 4, 4 2 8, 8 2 16. அப்போ 16 எழுதியாச்சு. +3 அப்படியே வந்துரும். -2 3 தடவை எழுதி பெருக்க போறோம். -2 பெருக்கல் -2 பெருக்கல் -2. அப்போ பாருங்க, மைனஸை மைனஸும் பெருனா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸையும் மைனஸும் பெருனா மைனஸ். பெருக்குங்க. 2 2 4, 4 2 8. என்ன 8? -8 எழுதியாச்சா? ப்ளஸ் இந்த 2k அப்படியே வந்துரும். அதுக்கடுத்து பாருங்க, -2 ஸ்கொயர்னா -2 2 தடவை எழுதுறோம். -2 பெருக்கல் -2. அப்போ பாருங்க, மைனஸை மைனஸும் ப்ளஸ்ஸு, 2 2 4 எழுதிட்டோமா? 4 எழுதிட்டோம். அங்கே பாருங்க, ப்ளஸ்ஸையும் மைனஸும் பெருனா மைனஸு, 2 6. இந்த ப்ளஸ் 6 அப்படியே எழுதியாச்சு. இந்த இடத்துல இந்த ப்ளஸ் 6ம் -6ம் கேன்சல். இது எதுக்கு சமமா இருக்கும்? 0க்கு சமமா இருக்கும். இப்போ சுருக்கிலாமா பாருங்க, 2 16 32, ப்ளஸ்ஸையும் மைனஸும் பெருனா மைனஸு, 3 8 24, ப்ளஸ் 2 4 8k ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, 32ல் 24 கழிச்சோம்னா 8, 8 ப்ளஸ் 8k ஈக்குவல் டு 0. அதுக்கு அடுத்தது 8k ஈக்குவல் இது ப்ளஸ் 8 இங்கே வந்தால் -8 மாறும். அப்போ k ஈக்குவல் டு -8. இந்த பாருங்க, இந்த 8ம் கேவும் பெருக்கல் இருக்கு. அப்போ 8 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். கேன்சல் பண்ணுங்க. 1 8 8. அப்போ நமக்கு தேவையான கேவோட மதிப்பு என்ன? -1. கேவோட மதிப்பு -1 இருந்துச்சு அப்படின்னா அந்த தரப்பட்ட பல்லுறுப்புக்கோவை x + 2ஆல் மீதியின்றி வகுப்படும். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.